नमस्कार दोस्तों, आपको हमारे चैनल में स्वागत है। हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल यून टेक वर्ल्ड। வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஆதார் PVC கார்டுக்கும் ஆன்லைன்ல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஆதார் கார்டு எல்லா இடத்துலயும் தேவைப்படுது. ஆதார் கார்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து அதை லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆதார் கார்டுல ஒரு புது சர்வீஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா PVC கார்டு. பிளாஸ்டிக் கார்டு வந்து நீங்க உங்களோட மொபைல் நம்பர் இல்லாட்டியும் உங்களோட ரெஜிஸ்டர் அட்ரஸுக்கு ஆதார் வந்து அனுப்பிவிடும். அதுக்கு வெறும் 50 ரூபா செலவாகும். அந்த 50 ரூபா செலவு பண்ணி நீங்க பிளாஸ்டிக் கார்டை வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்க இதுக்காக லேமினேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க லேமினேஷன் பண்ணாலும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க அதை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல எப்படி பண்ண போற அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ண என்னோட வரக்கூடிய வீடியோவும் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க குரோம் பிரவுசர் ஓபன் பண்ண குரோம்ல ஆதார் UDAI அப்படின்னு டைப் பண்ணதும் இங்க பாத்தீங்கன்னா ஆதார் PVC கார்டு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி. இது இந்த லிங்க் மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மை ஆதார்ல பார்த்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு இருக்குல்ல பிளாஸ்டிக் PVC கார்டு, இதுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு நியூ பேஜ் ஓபன் ஆகும். நியூ பேஜ் ஓபன் ஆனதும் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இருக்கும், ஆதார் PVC கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் செக் ஆதார் PVC ஆர்டர் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட என்ரோல்மெண்ட் அப்டேட் வச்சு இங்க செக் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆதார் PVC கார்டு. ஆதார் PVC கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ண, அதை கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு இங்க வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் இல்ல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இங்க வந்து நீங்க என்ட்ரி பண்ணணும். நம்ம இப்ப வந்து ஆதார் நம்பரை இங்க வந்து என்ட்ரி பண்ண போறோம். ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருக்கிற கேப்சாவை நீங்க என்ட்ரி பண்ணணும். கேப்சா என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் இல்ல அப்படின்னாலும் இந்த லிங்க் மேல நீங்க கிளிக் பண்ணிட்டு சென்ட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா இங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். இல்ல ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்க ஒருக்கா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் மொபைல் நம்பர் நம்ம செலக்ட் பண்ண இங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் OTP பண்ணணும். சென்ட் OTP பண்ண அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு OTP வரும். இங்க பாத்தீங்கன்னா உங்க இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் OTP கொடுத்ததையும் உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும். OTP வந்து உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு OTPங்கிற இடத்துல என்ட்ரி பண்ணணும். OTP என்ட்ரி பண்ணிட்டு அங்க என்டர் OTP அங்க என்டர் OTP பண்ணிட்டு இங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததையும் ஆதார் வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கு வந்து டெமோகிராஃபிக் அட்ரஸ், உங்க ஆதார் என்ரோல்மெண்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலியமா வந்து சேரும். அப்ப நீங்க ஓகே பண்ணணும். ஓகே பண்ணது இது டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்கு SRN நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சு. அதாவது சர்வீஸ் ரெக்வெஸ்ட் நம்பர். இந்த நம்பர் ஜெனரேட் பண்ணி உங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மேக் பேமெண்ட்டுக்கு மேல கிளிக் பண்ணணும். ஸோ மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணையில உங்களுக்கு பேமெண்ட்ல போயிடும். இங்க ரீட் அண்ட் கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணா மேக் பேமெண்ட்டுக்குள்ள கிளிக் பண்ண பேமெண்ட் கிளிக் பண்ணதுன்னு இது வந்து ஆதார்ல இருந்து பேமெண்ட் கேட்வே வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போகும். கேட்வே வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன் கார்டு பேமெண்ட் பண்ணலாம், வாலெட் பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் பேமெண்ட் பண்ணலாம், UPI பேமெண்ட் பண்ணலாம், இல்ல பேடிஎம் த்ரூ நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செலக்ட் போறது என்னன்னா நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இங்க செலக்ட் பண்றோம். ப்ரொசீட் கொடுத்ததையும் இது வந்து பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிடும். பேங்க் வெப்சைட்ல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அது பேங்க் வெப்சைட்ல இருந்து வரது. இந்த OTP இங்க என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணது இந்த பேமெண்ட்
கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு 50 ரூபாய் கட் ஆனதுக்கான ரெசிப்ட் இங்கே கிடைச்சிருச்சு. இது ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். இதுக்கு கொஞ்சம் 10 செகண்ட் டைம் எடுக்கும். ரீடைரக்ட் ஆகி ஆதாரோட பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். ஆதார் பேஜ் வந்ததையும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் ஷோ பண்ணும். பேமெண்ட் கேட்வே எப்ப டிரான்சாக்ஷன் ஆச்சு அந்த டைம் காமிக்கும், அமௌண்ட் காமிக்கும். இப்போ இங்க செக்யூரிட்டி கோடு இங்க என்ட்ரி பண்ணணும். செக்யூரிட்டி கோடு என்டர் பண்ணாதான் நம்ம அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி கோடு என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் அக்னாலஜ்மெண்ட் மேல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆனதையும் நீங்க இந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் இங்க வந்து காமிக்கும். அது இல்லாமல் ரெசிப்ட் நம்பரும் காமிக்கும், என்னைக்கு பேமெண்ட் பண்ணீங்க அதுவும் காமிக்கும், உங்களோட பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி காமிக்கும், 50 ரூபா அமௌண்ட்டும் காமிக்கும். இந்த நம்பரை நீங்க காப்பி பண்ணிட்டு ஆதாரோட மறுபடியும் பேஜுக்கு போறோம். அங்க போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அது மேல கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதையுமே இங்க வந்து உங்களோட என்டர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கேப்சாவை இங்க என்ட்ரி பண்ணணும். கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்க காமிக்கும். பிரிண்ட் ப்ராசஸ் காமிக்கும். ஏர்வே பில் நம்பர் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகல. இதுதான் உங்களோட ஈஸியான மெத்தட். இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தா ஆதார் பிவிசி கார்டை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணி நம்ம ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அதை ட்ராக்கிங் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வரக்கூடிய வீடியோ உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் உத்தரராஜ். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.